அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அனைவர்களும் அமர்ந்து கொண்டிருந்தவுடனே வெகு நேரமாகத்தான் பிரமதேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அமர்ந்து கொண்டிருந்தவுடனே பார்த்தார் பிரமதேவன், ஐயா தேவேந்திரா, ஐயா நான் வெகு நேரமாகத்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏயா எதுக்காக கம்முனே உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஐயா வந்து வெகு நேரம் பேசுறீங்க. ஆமா, பஞ்சாயத்து பேசக்கூடிய ஆள் இன்னும் வரல. இன்னும் வரலையா? ஆமா. யார் வரல? பகவான் வந்தாதான் பஞ்சாயத்து பேச முடியும். பகவான் வந்தாதான் பஞ்சாயத்து பேச முடியும். பஞ்சாயத்து பேச முடியும். ஆமா ஐயா, எங்க அப்பா பகவான் வந்தாதான் பஞ்சாயத்து பேச முடியும் சொல்றீங்க. ஆமா. அப்பா வந்தா என்ன, புள்ள வந்தா என்ன? ஆமா. ரெண்டு பேருக்கு யாரையோ ஒரு ஆள் வந்துட்டோம்ல, அப்படியா கம்மல் இருக்கீங்க? பஞ்சாயத்து பேசுறீங்க. எங்க குடும்பத்துல ஒரு ஆள் வந்துட்டோம், பஞ்சாயத்து பேசுறாங்க சொல்றீங்க. ஆமா ஐயா, தலையிருக்க ஆடக்கூடாது. ஆடக்கூடாது. பகவான் வந்து பஞ்சாயத்து பேசுறாங்க, அந்த பஞ்சாயத்து ஆடணும். பஞ்சாயத்து அடங்கும். ஆமா. எத்தனை பேர் அமர்ந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் வந்தாலும் அந்த பஞ்சாயத்துல பேச முடியும். ஆமா. இல்லைன்னா பேச முடியுமா? முடியாது. முடியாது. ஆமா ஐயா பிரமதேவா, கொஞ்ச நேரம் இருங்க. ஆமா. உங்க அப்பா பகவான் வரட்டும். அப்படி வந்து தேவேந்திரனாகப்பட்டவர் நினைத்தாரே. நான் வந்து எங்க அப்பா வந்தாதான் பஞ்சாயத்து பேசணும்னு சொல்றீங்களே. ஆமா. பேசுறியா? பேச முடியாது. பேச முடியாது. ஆமா. பெரியார் வந்தாதான் பேச முடியும். பேச முடியும். ஆமா. தேவேந்திரனும் பிரமதேவன் இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்றாரே. இருக்கக்கூடிய பகவானாகப்பட்டவரே பாதரட்ச கட்டையை போட்டுக்கொண்டு கடைக்கு மொழிக்கு கடைக்கு மொழிக்கு கொண்டு தேடி பகவானுடைய காதுக்கு கேட்டிருக்கு. ஆமா. பகவானுக்கு கேட்காத இருக்குமா? கேட்காம இருக்காது. ஆமா. பார்த்தா பகவான். அதே தேவேந்திர நீயா மோடி புது புது பேசுகிறீங்களே, என்ன பேசுகிறீங்க? ஐயா நீயோ என் மாவனும் என்ன புது புதுன்னு பேசுகிறீங்கன்னு சொல்றீங்க. ஆமா. இது வந்து புது புதுன்னு பேசக்கூடியது. ஆமா. இது வந்து ஏன் பஞ்சாயத்து பேசணும் உன் மாவன் கேட்க, உங்க மாவன் கேட்கலாம். ஆமா.
அதுக்கு நான் சொன்னா ஆமா அப்பா அப்பப்பா இந்த பஞ்சாயத்து பேசக்கூடிய ஆள் வரல வரல அவர் வந்தாலும் பஞ்சாயத்து பேச முடியும்னு நான் சொல்ல ஆமா அதனால என் வீட்டுல நான் பெரிய ஆளு நான் பேசுறேன் என்ன எங்க அப்பா பேசுறேன் என்ன அப்படின்னு சொல்ல இதுதான் நடந்ததுங்க இதுதான் நடந்தது அதே பகவான் ஏண்டா என்னடா நீ எப்படா நீ பெரியாளி நீ எப்படி பெரியாளு ஏய் இந்த உலகத்துக்கு ரசிக்கக்கூடிய பகவான் நானு நான் பெரியாளி இந்த உலகத்துக்கு எல்லாம் திண்டம் பிடிச்சி போடுறவன் நானு ஆமா உற்பத்தி செய்கிறவன் நானு ஆமா நீ எப்படி பெரியாளு நான் எப்படி பெரியாளா ஆமா ஏய் பிரம்மதேவா ஒரு அப்பனை போய் புள்ள பெற்றியா என்ன உருப்பட நீமா பண்ண என்ன நீயா உருப்பட பண்ண ஏய் அதே மகளே பிரம்மதேவா என்னுடைய தொகுப்பை மாறிக்கலாம் பெற்றானே தாமரைக்கலாம் இல்லை நீ பிறந்த எனக்கு பிறந்த நீ உன்னை பிறக்க வைத்து என்னால 4 வேலைகள் ஏற்பாடு செய்து ஒரு கையை குடிச்சு அதே பிரம்மதேவா இந்த உலகத்துக்கு நீ திட்டப்படுத்தி போட வேண்டும் அப்படி என்று நான் சொன்னேன் நான் சொல்லும் போதே உனக்கு இந்த வேலை செய்கிறாங்க சொன்னவனே என்ன சின்னவங்க நீ பெரிய ஆளுங்க என்னடா ஐயா திட்டம் முடிச்சு போடுறது சொன்னீங்க ரைட்டு ஆமா ஆனா உற்பத்தி செய்யறவன் நான் பெரியாளா சொன்னவங்க பெரியாளா பஞ்சு வேலை செய்யறவன் நீ பெரியாளு ஆமா அப்ப சொன்னவன் பெரியாளு கிடையாது இல்ல அதே பிரம்மதேவா ஐயா நான் தான் பெரியாளு தந்தையே நான் தான் பெரியாளு மகனே நான் தான் பெரியாளு 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 அப்புறம் மகன் பாக்குறேன் அப்படி உங்களை இருக்கப்ப நான் மகன் பாக்குறேன் அதிகமா கேட்பேன் நான் அப்படி பாக்குறேன் உட்கார இருக்கப்பா அதே பிரம்மதேவா நான் தான் பெரியாளு 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 ஏண்டா ஏய் நான் தான் பெரியாளு நான் தான் பெரியாளு தேவமணி மந்திரத்தா தேவமணி மந்திரத்தா பிரம்ம தேவன் விஷ்ணு இருவரும் தன்னை செய்தார் நான் தான் பெரியாளு என்று சொல்லி பிரம்மதேவனும் பகவானும் இருவருக்கு பேர்களும் அந்த ஒருவரோடு ஒருவர் சண்டை பிடித்துக் கொண்டு பெரிய வீட்டுக்காரன் ஆச்சுக்கிட்டா சின்ன வீட்டுக்காரன் போய் விளக்குவானா விளக்க மாட்டான் என்ன பண்ணுவான் வேடிட்டு பார்த்தான் அப்படின்னா பீடிட்டு ஓடுவான் அவன் பெரிய வீட்டுக்காரன் அவன் அடிச்சுட்டு போய் போறான் நம்மளுக்கு என்ன அப்படி என்று சின்ன வீட்டுக்காரன் பீடிட்டு ஓடுவார்கள் பாக்காத பொழுது திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானாக பட்டம் நினைக்கலாம் ஏன்னா இந்த மாமனை கம்பந்தா மாமா மாமா அவன் மச்சா சின்ன பையன் கம்பத்துல மாமா சண்டை போட்டா நீ
மச்சானுக்கு தான் சப்போர்ட் கேட்கணும்னு மாமன் போயிடுவாரு. மச்சான்கிட்ட போய் அதே மச்சான் மச்சான் கம்மண்டா அப்படின்னு சொன்னா நீ உங்க மாமனுக்கு தான் சப்போர்ட் கேட்கற மச்சான் போயிடுவான். இவனுக்கு சொன்னாலும் போயிடுவான், அவனுக்கு சொன்னாலும் போயிடுவாங்க. ரெண்டு பேரும் நம்ம யாருக்கு சொல்லி எவனுக்கு வழி ஆகுது பேச முடியாது. பார்த்தார பொழுது திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானப்பட்டவரை அந்த திருவண்ணாமலையில அக்கினி மலையிலே அந்த கம்பமா இருந்தாரே அக்கினி ஜன்மமா பகவானே பிரம்மதேவா உங்களுடைய சண்டையை தோடு நிறுத்துங்க. அந்த பார் திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அக்கினி சமமாகத்தான் என்று படிக்கிறார். நீங்க வாங்க என்று அழைத்தாரே. நீங்க வாங்க என்று அழைத்தவுடனே ஐயா பகவானே உங்களுடைய தந்தையை தோடு நிறுத்துங்க. நீங்க பெரியார் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் உடனடியாக சென்று சிவபெருமானுடைய அடியாவது முடியாவது முடி என்றால் சிரசு, அடி என்றால் பாதம். எப்படி முடி என்றால் அடி என்றால் பாதம். ஐயா யார் ஒருவர் சிவபெருமானுடைய பாதத்திலாவது ரத்னாவரத்திலாவது யார் ஒருவர் பார்த்து வருகிறீர்களோ அவரோ பெரியவர் என்று இந்த பூலகத்திலே புகுந்து கொள்வோம் என்று தேவேந்திரனாகப்பட்டவர் இருவரையும் தெரிவித்தாரே.